நமஸ்காரம். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சுயம்வக்த க்ஷேத்திரங்கள்னு உண்டு. அது மொத்தம் 8 க்ஷேத்திரங்கள். பெருமாள் சுயம்புவாக தோன்றின க்ஷேத்திரங்கள். அஷ்டபந்தங்கள் இல்லாமல் சுயமாக தோன்றியிருப்பார். அது வட இந்தியாவில் 4ம் தென்னிந்தியாவில் 4ம் உண்டு. வட இந்தியாவில் இருக்கக்கூடியது நைமிசாரண்யம், பெருமாள் வனரூபத்திலையும், புஷ்கர் நீராகவும், அதே போல் சாலகிராம், இதில் நமக்கு சாலகிராமாவே காட்சியளிக்கிறார். பத்ரிநாத்லேயும் இந்த 4 க்ஷேத்திரங்களும் 4 வட இந்திய சுயம்வக்த க்ஷேத்திரங்கள். தென்னிந்தியாவுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா முதல்ல வேங்கடமுடையான் திருப்பதியிலையும், அதுக்கு அடுத்தது பூவராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணத்திலையும், அதே போல் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதராகவும், கீழே தேவநாயக பெருமாளாக நாங்குநேரிலையும் காட்சியளிக்கிறார். இந்த 4 க்ஷேத்திரமும் சுயம்வக்த க்ஷேத்திரம்னு கூறப்படுகிறது. இந்த க்ஷேத்திரங்களில் போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மற்ற க்ஷேத்திரங்களை விட இங்கே பெருமாளுடைய அனுகிரகம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆகையால் இந்த க்ஷேத்திரங்கள் போய் நீங்கள் வழிபடுறது அப்படின்றது சாலச் சிறந்தது.